ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 வசனம் 9. உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பை பற்றி உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் போதிக்கின்றது. அன்புதான் கடவுள், அன்புதான் இயேசு என்று நாமும் அன்புக்கு முதலிடம் கொடுக்கின்றோம். அன்பு இல்லை என்றால் அங்கு ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகின்றோம். இன்றைக்கு இந்த நாளிலுமாய் கூட இயேசுவின் அன்பை இந்த தவக்காலத்திலே நாம் அதிகமாக தியானிக்கின்றோம். அவர் நமக்காக நம் மீது வைத்திருக்கிற அன்பினாலே தம்முடைய உயிரையும் கொடுத்திருக்கின்றார். நமக்காக அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்லி நாம் அதிகமாக அவருடைய அன்பை தியானிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இதே வேதத்திலே இயேசு நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கின்றார். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தொடக்க நூலிலிருந்து கடைசி நூல், அதாவது புதிய ஏற்பாட்டிலே திருவெளிப்பாட்டு நூல் வரையிலுமாய் அன்பை பற்றி அநேக இடங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். அவர் பேசுவது மட்டுமல்லாமல் தன்னுடைய அன்பையும் அவர் வெளிப்படுத்தி இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நமக்கு அவர் மாதிரிகை காண்பித்து விட்டும் சென்றிருக்கின்றார். இந்த நாளிலே இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். ஒரு 3 வசனங்கள், அதாவது அன்பை குறித்து அநேக வசனங்கள் வேதத்திலே இருந்தாலும் குறிப்பாக ஒரு 3 வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானித்து பார்ப்போம். இதை தியானித்து நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆய்ந்து பார்ப்போம், தியானித்து பார்ப்போம். அதாவது நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. இன்றைக்கு உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்கின்றது, வாங்கிக் கொள்வது, கடைகளிலே சென்று நாம் அநேக பொருட்களை வாங்கி வருகின்றோம், பெற்று வருகின்றோம். அல்லது அதை நாம என்ன செய்கிறோம், அதை சோதித்து பார்க்கின்றோம். இது கள்ளத்தனமான பொருளாக இருக்கிறதே. ஒரு பால் வாங்கினாலும் அந்த பாலிலே ஒரு கலப்படத்தை நாம் பார்க்கின்றோம். ஒரு அரிசி பருப்பு வாங்கினாலே அதிலேயும் கள்ளத்தனத்தை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு எல்லா பொருட்களிலும் நாம் வாங்கி நாம் விற்பனைக்கு என்று வந்திருக்கின்ற முதல் தரமான பொருட்கள் என்று சொல்லி நாம் ஓடி ஓடி சென்று வாங்கினாலும் அதிலும் அவர்கள் கள்ளத்தனம் செய்து நம்மை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி உலக பொருட்களிலே கள்ளத்தனங்கள் அதிகமாக இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே எதிலே கள்ளத்தனம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய அன்பிலே கலப்படம் இருக்கக்கூடாது, அதில கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. உன்னுடைய சகோதர சகோதரிகளை நீ நேசிக்கின்றாய் என்றால், நீ அன்பு செய்கிறாய் என்றால் அதிலே கள்ளத்தனம் வேண்டாம். அதிலே ஒரு பக்கம் உன்னுடைய சகோதரனை அன்பு செய்துவிட்டு செய்கிறேன் என்று சொல்லி அவனை நீ என்ன செய்கிறாய், அவனை உபசரிக்கின்றாய், அவனை விழுந்து விழுந்து நீ கவனிக்கின்றாய், எல்லாம் செய்கின்றாய். ஆனால் பிறகு என்ன செய்கின்றாய், அவனை உள்ளத்திலே நீ வெறுக்கின்றாய் என்றால், உள்ளத்திலே அவன் மீது நீ வர்மமும் வைராக்கியமும் வைத்திருக்கிறாய் என்றால் அது கள்ளத்தனமான அன்பு என்று ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசுகின்றார். இப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளாக இருக்கிறது என்றால், அதாவது நமக்குள்ளாக இருக்கிற அன்பு கள்ளத்தனமான ஒரு அன்பு. நம்முடைய சகோதர சகோதரிகளை ஒரு முகஸ்துதி பண்ணி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், வஞ்சனையான வார்த்தைகளை வச்சு நம்ம பேசுகிறோம், அநேக நேரங்களிலே அவர்களை புகழ்ந்து பேசுகிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளிலே உள்ளே வஞ்சகத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம், உள்ளே வர்மத்தை வைத்து நாம் பேசுகின்றோம். நீ அழகாக இருக்கின்றாய், உன்னுடைய ஆடை அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிற நாம் உள்ளத்திலே அவர்களை ஏளனமாக, அவர்களை சிரித்து, அவர்கள் மீது பழி சொல்லி, அவர்கள் மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் பின்னாலே பேசி கொண்டிருக்கிறோமே, உள்ளத்திலே அவர்கள் மீது நாம் வைராக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் கள்ளத்தனமான அன்பு என்று ஆண்டவர் நம் உள்ளத்தை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார். உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமாய் கள்ளமற்றதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கின்றார். இரண்டாவதாக, இதே ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 13ஆம் அதிகாரம்
8வது வசனம், நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும். ஆமேன். பாருங்கள், இன்றைக்கு கடன் என்று சொன்னாலேயே பெரியவர் முதல் சிறியவர் வரை அநேக மக்கள் கடனாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு கடன் வாங்கி வீட்டை கட்டிவிட்டு அந்த கடனை அடைப்பதற்கு அவர்கள் பாடுபடுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக கல்வி கடனை வாங்கி அதற்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள். வீட்டை கட்டுவதற்கு, வீட்டை எழுப்புவதற்கு, வீட்டின் தேவைகளை சந்திப்பதற்கு சிறிது சிறிதாக கடன் வாங்கி பல லட்ச கடனாளிகளாக இருந்து அதை அடைக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். இன்றைக்கு கடன் என்பது மனிதர்களோடு கூட இணைந்து விட்ட ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். அரசாங்கமும் என்ன செய்கிறது, பேங்க்ல கூட கடன் வாங்குவதற்கு மனிதர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், லோன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மனிதர்களை உற்சாகப்படுத்தி அதை வாங்கின பிறகு அந்த கடனை அடைக்க வரையிலும் அவர்களை விரட்டி கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இப்படி கடன்பட்டு நீ கடனாளியாகி இந்த உலகத்திலே கண்ணீரோடு நீ வாழ்வதை விட நீ எதில நீ கடன்பட வேண்டும்? இதெல்லாம் நீ கடன்பட்டிருக்காதே, ஆனால் ஒன்றில் மட்டும் நீ கடன்படு. நீ மற்றதிலெல்லாம் கடன்பட்டால் நீ இதோ வீழ்ச்சியிலே விழுந்துகிறாய், நீ வீழ்ச்சியிலே விழுந்து கிடக்கின்றாய், நீ கண்ணீரோடு இருக்கின்றாய், நீ வேதனோடு இருக்கின்றாய், நீ தற்கொலை எண்ணங்களோடு கூட நீ அலைந்து திரிகின்றாய். இந்த கடனை அடைக்க வேண்டும் என்று, எப்படி அடைக்க வேண்டும் என்று இதே சிந்தனையிலே இருக்கின்றாய். இந்த கடனெல்லாம் நீ படாதே என்று சொல்லுகிற ஆண்டவர், எதிரே நான் கடன் பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த உலக பொருட்களிலெல்லாம் நீ கடனிலே சிக்கிக்கொள்ளாதே என்று சொன்ன ஆண்டவர், நீ ஒன்றில் மட்டும் கடன்பட்டு இரு என்று நமக்கு அறிவுரை கூறுகின்றார். எதிலே கடன்பட வேண்டும்? எதிலே நான் கடன்பட வேண்டும்? அதாவது அவர் சொல்லுகிறார், நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாக இருக்கட்டும். அப்போ நான் கடன்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதிலே? நான் ஒவ்வொரு சகோதரனையும், இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லா பிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரையும் நான் அன்பு செய்ய கடனாளியாக இருக்கின்றேன். பணத்தை நாம் வாங்கி கொண்ட பிறகு அதை அடைக்க வேண்டும் என்று நாம் எவ்வளவு பாடுபடுகின்றோம். அதை அடைக்க வேண்டும் என்று இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து நாம் ஓடி உழைக்கின்றோமே. அந்த கடன் அடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உலகத்திலே நம்மோடு கூட வாழ்கின்றவர், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய், நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற முதியவர்கள், பெரியவர்கள், வயதிலே மூத்தவர்கள், இவர்களை அன்பு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்மோடு சூழ்ந்து வருகின்ற மக்களையும் கூட நாம் அன்பு செய்யதான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த கடன் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் கடன் பட்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கடனை நீங்கள் என்ன செய்யணுமா? இந்த கடன் பட்டிருங்கள் என்று சொல்லுகிறார். நான் ஒவ்வொரு மனிதனையும் அன்பு செய்ய கடன் பட்டிருக்கிறேன் என்று நம்முடைய உள்ளத்திலே நாம் உணர வேண்டுமா? மூன்றாவதாக, நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். 1 பேதுரு 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். தூய உள்ளத்தோடு ஒருவருக்கு ஒருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். பாருங்கள், நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குமா? வெளிப்படையாக அல்லது மேலெழுந்த வாரியாக நுனிப்புள் மேய்வது போல நாம் ஏதோ வந்தோம், அவர்களை வாழ்த்தி விட்டு சென்றோம், அவர்களுக்கு ஒரு விருந்து வைத்து விட்டோம், நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்தி விட்டோம் என்று இல்லாதபடிக்கு தூய்மையான ஒரு அன்பு, பரிசுத்தமான ஒரு அன்பு, நம்முடைய அன்பு கள்ளமற்றதாக இருக்க வேண்டும். நாம் அவர்கள் மீது கொள்கிற அந்த அன்பிலே நாம் கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் காட்டுகிற அன்பிலே நாம் தூய்மையாக மட்டுமல்லாமல் ஆழ்ந்த அன்பு செய்ய வேண்டுமா?
அவர்கள் மட்டிலே ஒரு கவனமாக அவர்கள் தேவைகளை சந்திக்கின்றவர்களாக, அவர்கள் மட்டிலே அவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறு காரியம், ஒரு கிண்ணம் அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அந்த அதை நாம் மிகுந்த அன்போடு கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இங்கு நம்ம இடத்துல பேசுகின்றார். பாருங்கள், ஒரு பிச்சைக்காரனுக்கு அவன் நம்மிடத்திலே பணத்தை கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? பல குறைகளை சொல்லி நாம் அவனுக்கு பணத்தை கொடுப்போம். அல்லது ஏதோ முகத்தை சுழித்துக் கொண்டு கேட்கிறார்களே என்று நாம் சொல்லிவிட்டு கொடுப்போம். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ 10 ரூபாய் கொடுத்தால் கூட அந்த அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அதை நீ மிகுந்த அன்போடு கொடு அப்படின்றார். அதாவது நீ ஒரு 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 சோறு கொடுக்கிற, ஒரு தட்டுல போட்டு ஒரு ஏழைகளுக்கு அல்லது எளியவர்களுக்கு நீ உணவை நீ கொடுக்கிற அப்படின்னு சொன்னா, அந்த உணவை நீ நீ பெருமைக்காக செய்யாத. எதுவும் நான் கடமை செய்யப்பட்டிருக்கிறேன், அதுக்காக நான் செய்யணும், என்கிட்ட பணம் இருக்கு அதனால ஏழை எளியவர்களுக்கு நான் செய்யறேன் அப்படின்ட்டு நீ செய்யாத. மாறாக அவர்கள் மீது வைத்திருக்கிற ஆழ்ந்த அன்பு, அந்த அன்னை தெரசாள் ஆழ்ந்த அன்போடு தான் ஒவ்வொரு நோயாளிகளையும் ஏழைகளையும் கவனித்தார்கள் என்பதை நாம் அறிவோம். அதுபோல நாம் ஒவ்வொருவருக்கும் ஆழ்ந்த அன்பு காட்ட வேண்டுமா? இந்த 3 நிலைகளிலும் நாம் எவ்வளவு தவறு செய்திருக்கின்றோம். உண்மையாகவே அநேக நேரங்களிலே நம்முடைய அன்பு கள்ள கள்ள கள்ளத்தனமான ஒரு அன்பாக இருந்திருக்கிறது. இரண்டாவதாக, நம்முடைய அன்பிலே நாம் அநேகருக்கு அன்பு செய்யாதபடிக்கு இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? இன்னும் கடனாளிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் யாருக்கும் கடனாளி இல்லை, நான் யார்கிட்டயும் கடன் வாங்கல, நான் யார்கிட்டயும் எந்த பொருளையும் நான் வாங்க மாட்டேன், நான் கடன் இல்லை, எங்க வீட்டிலேயோ கடன் இல்லை, குடும்பத்திலேயோ கடன் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றுக்கு கடன் பட்டிருக்கிறீர்கள். இந்த வீட்டிலே மட்டுமல்ல, குடும்பத்தில் மட்டுமல்ல, உங்களை சுற்றத்தாரும் எல்லாரையும் நாம் அன்பு செய்ய கடன்பட்டு இருக்கிறோம் என்று கடனாளிகளாய் இருங்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே கூறுகின்றார். மூன்றாவதாக, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? நம்முடைய அன்பு ஆழ்ந்த அன்பாக இருக்கிறதா? ஏதோ நம்மிடத்திலே வருகிறார்கள் போகிறார்கள் என்று சொல்லி அவர்களை நாம் விசாரித்து விட்டு அவர்களுக்கு ஒரு கப் காஃபி கொடுத்து விட்டு அனுப்பி விடுகிறோமா? உணவு கொடுத்து அனுப்பிடுறோமா? அல்லது அவர்களை கவனித்து அவர்களை ஆழ்ந்த அன்போடு நாம் உபசரிக்கின்றோமா? நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்ப்போம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 13:3 நாம் பார்க்கிறோம், என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடைமைகளை எல்லாம் நான் கொடுக்கிறேன், ஆனா அங்க அன்பு இல்லை. என் உடலையே சுட்டெரிப்பதற்கு ஒப்புவித்தாலும், அதாவது நான் என்னுடைய உடலையே கடினப்படுத்தி கொண்டு என்னுடைய உடலையே நான் சுட்டெரிக்க நான் கொடுக்கிறேன். அங்க அப்படி நான் கொடுத்தாலும் எனக்கு என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ என்னுடைய உடல்ல எப்படி ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது போல என்னுடைய ஒவ்வொரு செயல்களிலும் அன்பு ஓட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கிறது. பாருங்கள், அவர் தூய ஆவியானவரை நம் மீது ஊற்றிருக்கிறார். எல்லார் மேலும் ஊற்றினார். அன்று பெந்தகோஸ்தே திருவிழாவின் போது எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த ஆவியானவரின் வழியாக நம் மீது எதை ஊற்றினாரு? எதை ஊற்றினாரு? நம்ம நினைக்கிறோம் அவர் அந்நிய பாஷையை ஊற்றினாரு, வரங்களை நம்ம மீது ஊற்றினாரு, அல்லது கனிகளை கொடுத்தாரு, நிறைய சொல்லலாம். அவர் எல்லா மக்கள் மேலும் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது என்று சொல்லலாம். பாருங்க, ரோமையர் 5:5 வசனத்துல தூய ஆவியானவரின் வழியாக கடவுளுடைய அன்பு நம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ளாக வந்திருக்கிறார் என்றால் அந்த இடத்திலே அன்பு நிச்சயமாக இருக்கும். கடவுளுடைய அன்பு தான் தூய ஆவியானவரின் வழியாக நம் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. தூய ஆவியானவர் நமக்குள்ளாக அன்பாக ஊற்றப்பட்டிருக்கின்றார். எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம், எப்படிப்பட்ட ஒரு அன்பு இந்த நாட்களிலே நமக்குள்ளாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்ப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். கடவுளின் அன்பையும்
கிறிஸ்துவின் மன உறுதியான கிறிஸ்துவின் அந்த மன உறுதியையும் அவருடைய நம்பிக்கையும் ஆண்டவர் என்றும் உங்களுக்கு கொடுப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலுமாய் உம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை, நாங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உம்முடைய வார்த்தைகளின் வழியாக உம்முடைய ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இது இந்த நேரத்திலுமாய் ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய அன்பை நாங்கள் ஆய்ந்து பார்க்க செய்வீராக. எங்களுடைய அன்பு ஆண்டவரே, பிறரிடத்திலே, எங்கள் சகோதர சகோதரிகளிடத்திலே, நாங்கள் காணும் உம்முடைய பிள்ளைகளிடத்திலே, நாங்கள் பார்க்கும் மக்களிடத்திலே எப்படிப்பட்ட அன்பை நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளத்தனமான அன்பா, அல்லது ஆண்டவரே அப்பா அன்பிலே கடன் பட்டிருக்கிறோம் என்று உணராதபடிக்கு நாங்கள் ஆழ்ந்து அன்பு செய்யாமல் இருக்கிறோமா என்பதை நாங்கள் இன்னும் அதிகமாக எங்களை நாங்கள் ஆய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய அன்பு கள்ளத்தனமான அன்பாக இல்லாதபடிக்கு உம்முடைய தூய ஆவியானவர் வழியாக எங்கள் மீது ஊற்றின இந்த அன்பு எங்களுடைய ஆவி, எங்களுடைய உள்ளம், எங்களுடைய ஆன்மா முழுவதுமாக நிரம்ப கிருபை தருவீராக. எல்லா துதிகான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.